ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல்கம் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஈஸியான சவுசவு கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வத்த குழம்பு, புளிக்குழம்பு, காரக்குழம்புக்கெல்லாம் சைடிஷாக நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வெல்கம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு கடலைப்பருப்பு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பருப்பை வேக வச்சு எடுத்திருக்கேன். நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு இதை ஒரு விசில் விட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய் கீரை வச்சுருக்கேன். கருவேப்பிலை வச்சுருக்கேன். இது லாஸ்ட்டாக தேங்காய் பேஸ்ட்டு அரைக்கிறதுக்காக இந்த பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க. அடுப்பு சூடாயிடுச்சு, நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். நான் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். 1/4 ஸ்பூன் ஜீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை 3 போட்டுக்கிறேன். பாருங்கள், நான் ஒரு சவுச்சவு காயை இப்படி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ரொம்ப மெலிசாக. இதை நம்ம குக்கரில் விசில் விட போடுறது இல்லை, அப்படியே போட்டு வதக்கிட்டு பருப்பை ஊற்றி வேக வைக்க போகிறோம். நான் இப்போ சவுச்சவு காயை கொட்டிக்கிறேன். இதில் இப்போ நான் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். ஏன்னா பருப்பு வைக்கப்படும் போது நான் மஞ்சத்தூள் எதுவும் போடலை. இப்போ இது கூட நான் பருப்பை ஊற்றிக்கிறேன். நான் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிறேன். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். மூடி போட்டு முடிக்கலாம். கூட்டுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று அரைச்சிக்குவோம். நான் 2 10 தேங்காவை இப்படி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது கூட 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக சீரகம் போட்டு இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். நான் ஏன் தேங்காயில் பச்சை மிளகாய் போட்டேன்னா, நம்ம காரத்துக்கு எதுவுமே போடலை, அதனால் நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு காரம் தேவைன்னா பச்சை மிளகாய் தேங்காயோட போட்டு அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.